உக்ரைன் ஒரு லேண்ட்லாக்டு நாடா மாறுமா அப்படின்ற கேள்வி. ரசா பகுதி இருக்கு, மிக்கலைவ் இருக்கு. அது எப்படிப்பா ஆகும் அப்படின்னா, கடல்ல ஒட்டி இருக்கிறதுனாலயே அது வர்த்தகம் நடக்கக்கூடிய ஒரு பகுதியா மாறிடாது இல்லையா? அதுக்கு அந்த நாட்டுக்கிட்ட வர்த்தகம் செய்யணும்னா அவங்களுக்கு அந்த போர்ட் பயனுள்ளதா இருக்கு. அந்த போர்ட்டையே பயன்படுத்த விடாம முழுசும் அழிச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ரஷ்யா இறங்கிட்டாங்களா அப்படின்ற கேள்வி. ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க த்ரூ அவுட் த டே. இது நம்ம போன பதிலையும் சொல்லியிருப்போம். த்ரூ அவுட் த டே உக்ரைனோட போர்ட்ஸை நாங்க அடிச்சிருப்போம், டைகார்கன்னு சொல்லிட்டு. போன பதிலாம் பார்த்திருப்போம். அங்க இருக்கக்கூடிய டக் போட் எல்லாம் அடிக்கிறாங்க அப்படிங்கிறது போல. அதுக்கப்புறம் கார்கோ ஷிப் அடிச்சிருந்தாங்க, மர்க்கா ஷிப் அடிச்சிருக்காங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. ஜெட் ட்ரோன்ஸ், ஜெட் பவர்டு ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தாக்குதல் பண்ணிக்கிட்டே இருக்கு. தீயணைக்கும் வீரர்கள் கஷ்டப்பட்டு தீயை அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து கொடுக்கக்கூடிய இமேஜஸ் தான் இது. அங்க இருக்கக்கூடிய பல படகுகள், கப்பல்கள், உதவக்கூடிய கப்பல்கள், சரக்கு கப்பல்கள், ஏற்றுமதி இறக்குமதி கப்பல்கள்னு எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. இதுல என்னன்னா, உக்ரைனுக்குள்ள வரக்கூடிய கப்பல்கள் எல்லாமே உக்ரைனோட கப்பல் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. இப்ப வரைக்கும் வந்து பண்ணா ஈரான், அதுக்கப்புறம் அமெரிக்கா, இந்த யுத்தத்துல ஈரானுக்கு போயிட்டு வரக்கூடிய கப்பல்கள் எல்லாத்தையும் அடிப்போம் அப்படிங்கிற சொல்றாங்க இல்லையா? அப்படி பண்ணும்போது நமக்கு வரக்கூடிய கப்பல்களையும் அமெரிக்கா அடிப்பாங்க, ஏற்றுமதி இறக்குமதி. சீனாக்கு போயிட்டு வரக்கூடிய வர்த்தகத்தையும் அடிப்பாங்க, கப்பல்களையும் அடிப்பாங்க. அங்க அடிக்கிறாங்கன்னா அந்த நாட்டு மக்கள் இறப்பாங்க. ஏன்னா மாலுமிக்கள் பல நாடுகளோட சிவிலியன்ஸ் அதுல இருப்பாங்க, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க மாலுமிக்கள். இப்போ சீனாவோட மாலுமிக்கள், இந்தியாவோட மாலுமிக்கள், ரஷ்யாவோட மாலுமிக்கள் இவங்க எல்லாரும் இறக்குறாங்க அதிகப்படியா. அப்படிங்கும்போது அந்த நாடுகளோட கோபம், அதிருப்தி வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா திரும்பும். அப்படி பிரச்சனைகள் வருது அப்படின்னா அழுத்தங்கள் அமெரிக்காவுக்கு போகும். இது போல அடிச்சிட்டீங்க அப்படிங்கிற கண்டனங்கள் இது போல போகும். ஒரு கட்டத்துக்கு மேல ஈரானுக்கு ஆதரவா சேர்றதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாகிற மாதிரியான ஒரு தருணம் வந்தது. அதே போல ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலை தான் இங்க ரஷ்யாவும். இப்போ உக்ரைனுக்கு போகுது வருதுன்னா உக்ரைன்ல இருந்து எண்ணெய் ஏற்றுமதி இறக்குமதி, தானிய ஏற்றுமதி இறக்குமதி, இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பூமி. இப்ப அது ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கறது செய்யணும்னா அதுக்காக தான் கிரைன் காரிடோர், ஆப்பிரிக்க நாடுகளோட வெறுப்பு சம்பாதிச்சுக்க கூடாது, இது போல பல்வேறு விஷயங்கள் ரஷ்யா பார்த்தாங்க. எப்ப இந்த சியா ஃபசவுல ஒரு மிக பெரும் தாக்குதலை உக்ரைன் கையில் எடுத்தாங்களோ அதுக்கப்புறம் ஒரு மாபெரும் எஸ்கலேஷனை ரஷ்யா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹெவியான அட்டாக். இப்போ உக்ரைன்ல ஒடசா போர்ட் மட்டும் கிடையாது, இப்போ அங்க இருக்கக்கூடிய வேர் ஹவுசஸ் மேலயும் மாறி மாறி அட்டாக் பண்றாங்க. நம்ம தொடர்ச்சியா பாக்குறோம் உக்ரைனோட வேர் ஹவுசஸ் எல்லாம் அட்டாக் பண்றாங்கன்னு. உக்ரைனும் ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய வேர் ஹவுசஸ் அட்டாக் பண்றாங்க. இது எல்லாமே இந்த போர்ட்டோட லிங்க் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்போ நான் ஒரு சும்மா சொல்றேன், இந்த வேர் ஹவுஸ் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ வணிகம் அப்படிங்கிறது ஒரு நாடு, அந்த நாட்டுல வர்த்தகம் இருக்கு அப்படின்னா மக்கள் வந்து இயல்பா வாழணும் அப்படின்னா வர்த்தகம் நடக்கணும். அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமி வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும், ஏதோ இருக்கணும் அப்படின்னா மக்கள் செய்யக்கூடிய தொழில், அந்த தொழிலுக்கான வருவாய், இது போல விஷயங்கள் அதுல இருக்கணும். இது அரசாங்கம் கொஞ்சம் பார்த்து சூதானமா வச்சு. இப்போ வைல்ட் பெரிஸோட வேர் ஹவுசஸ உக்ரைன் அடிக்கிறாங்க. இத ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமா இருக்காங்க இப்ப வரைக்கும், ரிட்டாலியேட் பண்றாங்க. பட் ஆனா பெருசா எதுவும் கண்டனங்கள் சொல்ற மாதிரி எதுவும் பண்ற மாதிரி இல்லை. இப்போ உதாரணத்துக்கு ஒரு வேர் ஹவுஸ் இருக்குன்னா அந்த வேர் ஹவுஸ பல இ-காமர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பொருட்களை வந்து பாத்தீங்கன்னா அங்க பக்கத்துல வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், இன்டர்நேஷனல் மீடியா அப்படிங்கிற தளம் அப்படிங்கறனால தெளிவா சொல்ல முடியாது. சும்மா தோராயமா அப்படியே பொத்தாம் பொதுவா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அவினாசி அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்குன்னா அங்க ஒரு வேர் ஹவுஸ் இருந்தது அப்படின்னா கோயம்புத்தூருக்கும் போகும், ஈரோடும் போகும், திருப்பூரும் வரும். அந்த ஏரியா சுத்து வட்டாரத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பண்றதுக்காக ஒரு இடத்துல பெருசா ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா கட்டமைச்சு அந்த இடத்துல வச்சுட்டாங்கன்னா
போக்குவரத்துக்கு சௌகரியமா இருக்கும். எல்லா பக்கத்தையும் ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். நான் அப்படி இருக்குதுன்னு சொல்லல. நான் சொல்ல வரேன். சும்மா இது போல ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன். ஸோ அது போல அந்த இடம் வந்து பெருசா இருக்கும். அதிகமான பொருட்கள் அங்க இருக்கும். எப்படி சின்ன சின்ன குறு வியாபாரிகள் இவங்களாம் காமர்ஸ் சைட் அப்படிங்கிறது வந்துருச்சு. இப்பெல்லாம் வந்து பண்ணா மொபைல் போன்ல ஆர்டர் போட்டு பண்றது ரொம்ப சகஜமா ஒரு விஷயத்துக்கு மாறிடுச்சு. துணியில இருந்து பிரஷ்ல டங் கிளீனர்ல இருந்து எல்லாம் கிடைக்குது. ஸோ அதனால எல்லாமே அதில் ஆர்டர் பண்ற மாதிரி வருது. ஸோ இதெல்லாம் அந்தந்த உற்பத்தியாளர்கள் வியாபாரம் பண்ண சின்ன சின்ன ஆளுங்கெல்லாம் அதிகமா பாதிப்படைவாங்க வேர் ஹவுஸ் அடிக்கிறதுனால. ஸோ அதிகமான இம்பாக்ட் இருக்கும். வர்த்தகம், வணிகம், போக்குவரத்து இது எல்லாமே பாதிப்படையுது அப்படின்னா ரொம்ப சிக்கலாம். இதுதான் வேர் ஹவுஸ் வார் அப்படிங்கிறது போல இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரஷ்யாவும் உக்ரைன்ல அடிக்கிறாங்க, உக்ரைனும் ரஷ்யால அடிக்கிறாங்க. இதுல என்னன்னா வைல்டு பெரிஸ் அப்படிங்கிறது ஒரு வேர் ஹவுஸ குறி வச்சு அந்த ஒரு கம்பெனியோட வேர் ஹவுஸ குறி வச்சு உக்ரைனோட தாக்குதல் இருக்கு. இப்ப ரஷ்யானால அதை கிரகிச்சுக்க முடியுமா அப்படின்னா இப்ப அதுக்கான ஆல்டர்னேட்டை வந்து என்ன செஞ்சிருக்காங்க. ஒரு பெரிய பகுதிகள்லையும் இது போல கொண்டு வந்து வச்சு அந்த பெரிய பகுதிகள்ல இருந்து எல்லா பக்கத்துலயும் கொடுத்துருந்து வாடிக்கையா இருந்து இப்போ சிறு சிறு பகுதிகளில் பிரிச்சு வச்சு சிறு சிறு பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்கும். அப்படியே தாக்குதல் பண்ணா ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் இருக்குமே தவிர சின்ன சின்ன வேர் ஹவுசஸ் வந்து பாத்தீங்கன்னா குறி வச்சு அடிக்கிறது கஷ்டம் அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல செய்தி. ரஷ்யா அதுக்கு ஏத்தபடி அடாப்ட் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சிலதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றாங்க, சிலதெல்லாம் தடுக்கிறாங்க, சிலதெல்லாம் இம்பாக்டும் ஆகுது. திருப்பி வந்து பாத்தீங்கன்னா விளாடிமிர் ரீஜியன்ல ஒரு வேர் ஹவுஸ அடிச்சுக்கிறாங்க. இது போல மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. அதே போல உக்ரைன்லயும் வந்து பாத்தீங்கன்னா வேர் ஹவுசஸ் அடிக்கிறாங்க. அந்த நாடு ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிருக்கு. இப்போ ஃபியூயல் தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா திரும்பி வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் ஸ்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பல பகுதிகள் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இது நம்ம அடுத்தது பார்ப்போம். அதாவது போர்ட் ஒரு நாடு அப்படின்னா முதல்ல மக்கள் இருக்காங்க, ஒரு கடை வச்சிருக்காங்க. அந்த கடையில இருக்கக்கூடிய பொருட்களை இணையதளத்துல சேல் பண்ணும் போது ஒரு வேர் ஹவுஸ்ல வைப்பாங்க. இந்த வேர் ஹவுஸ் அப்படிங்கறது யூஸ் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் அப்படிங்கிறது ரஷ்யர்களது மட்டும் இருக்காது. இப்ப இந்தியால இருந்து ரஷ்யாக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க நிறைய பொருட்களை. ரஷ்யால இருந்து இந்தியாவுக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இறக்குமதி பண்ணுவாங்க, நம்ம அங்க ஏற்றுமதி பண்ணிருப்போம். இப்ப அந்த பொருள் எல்லாமே அங்க இருக்கும். நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன், நம்ம ஆளுங்களும் அங்க இருப்பாங்க, வர்த்தகம் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்படி செய்யும் போது அங்க தாக்குதல் நடக்குதுன்னா அந்த பொருட்களும் பாதிப்படும். ஸோ வேர் ஹவுஸ்னு ஒண்ணு இருக்கு. ஸோ வேர் ஹவுஸ்னா அந்த வேர் ஹவுஸ்க்கு போயிட்டு வர்றதுக்கு பெட்ரோல் தேவை. பெட்ரோலுக்கு ஃபியூவல் ஸ்டேஷன் அடிக்கிறாங்க. அந்த வேர் ஹவுஸ்க்குள்ள போயிட்டு வெளியே வரணும் அப்படின்னா போர்ட் தேவை. ஒரு நாட்டுக்குள்ள போறதுக்கு நாட்டுல இருந்து வெளியே வரணும்னா செக் போஸ்ட், பார்டர் கார்ட்ஸ் இருக்கணும். ஸோ அது இல்லை அப்படின்னா கப்பல் வழி வணிகம் அப்படி நடக்குதுன்னா, கடல் வழி வணிகம் நடக்குதுன்னா அந்த இடத்துல போர்ட் எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. போர்ட் அடிக்கிறாங்க, பிரிட்ஜ் அடிக்கிறாங்க. உக்ரைனை வந்து பாத்தீங்கன்னா என்டையரா அது என்னதான் யூரோப்போட தொடர்புள்ளதாவே இருந்தாலும் இருக்கக்கூடிய நாடாவே இருந்தாலும் லேண்ட் கனெக்டடாவே இருந்தாலும் அது ஒரு தனி தீவு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா ஐசோலேட் பண்றதுக்கான தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கான இழப்புகள் உக்ரைன்ல ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்படி ஒரு இன்ச்சா அந்த ஒரு எப்படி நரம்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த நரம்ப ஒரு பகுதியிலையும் கட் பண்ண ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீரா இருக்காது. ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இதயத்துக்கு போனா மட்டும்தான் அந்த இதயம் துடிச்சதுனாதான் எக்கனாமி, அதுதான் இதயம். ஸோ அது பம்ப் ஆச்சுனாதான் எல்லா பக்கத்துலயும் ரத்தம் போகும். ரத்தம் போச்சுனாதான் ஒரு நாடு போர் செய்யற சூழ்நிலை இருக்கும்போது போரை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா நடத்த முடியும். இப்ப நரம்புகளை கட் பண்றாங்க அப்படிங்கும் போது எப்படி இதயம் பம்ப் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ இது ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். இன்டெப்தா இது வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கு. இதுல நான் வந்து மேலோட்டமா வந்து பார்த்தா ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ன உக்ரைன் செய்ய ட்ரை பண்ணாங்க, இப்ப பதிலுக்கு ரஷ்யா உக்ரைனுக்குள்ள என்ன செஞ்சு வச்சிருக்காங்க அப்படிங்கறத இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ரஷ்யா அதை ஓவர் கம் பண்றதுக்கு என்ன செய்யறாங்க அப்படிங்கிற விஷயங்கள் அனாலிசிஸ் தரப்புல பேசுறாங்க. இதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா இணையதளத்துல செய்திகள் இதெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசா கிடைக்காது. அனாலிசிஸ் பேசுவாங்க இல்லையா, மார்கோஷியஸ் அவர்கள், இது போல பல நபர்கள் இருக்காங்க, ட்ரெயின் அவர்கள். இதெல்லாம் அவங்க பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய தகவல்கள், செய்திகள்.
சோ இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய யுத்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிய உடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வார் ஆஃப் அட்ரிஷன் அந்த இதெல்லாம் தாண்டி இப்ப அந்த குரூஷியலான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. ஏன்னா இந்த வின்டருக்குள்ள இந்த போரை முடிக்கணும் அப்படிங்கிற இலக்குல இருதரப்புல இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள். அதனாலதான் தாக்குதலை துரிதப்படுத்தி இருக்காங்களா, இதுதான் அதுதான் இல்ல அப்படிங்கிறது போல இல்லாம எல்லா பகுதியிலயும் அவங்களுக்கு யோசிக்கிற மாதிரி தோன்ற மாதிரி அடிச்சுக்கிறாங்களா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சு. ஏன்னா ரஷ்யாவும் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல ஹெவியா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. செர்னிகவ்ல இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டி அங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அங்க வந்து லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மிலிட்டரி அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பல கம்பெனிஸ் மேல தாக்குதல் பண்ணிக்கிறதா குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. அடுத்த கிர்வீராக் பகுதி ஷிம்னோரா அப்படிங்கிற பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஃபியூயல் ஃபெசிலிட்டிஸ் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அங்க ஷிம்ஹாய்க்கு அந்த பகுதி கிர்வீராக் பகுதியில இருக்கக்கூடிய ஃபியூயல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் பெட்ரோல் ஸ்டேஷன்ஸ் மிக முக்கியமான பகுதிகள் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது ஜாப்ரோசியால பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. பவர்ஃபுல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிறது போல எனிமி ஸ்ட்ரைக் அப்படிங்கறதோட உக்ரைன் தரப்புல இருந்தே வந்து பண்ண கதறி இருக்காங்க. ஜாப்ரோசியால பல பகுதிகளில் தாக்குதல் நடந்தது. களமும் சரியா இல்ல, உக்ரைன்ல எக்கனாமி சரியா இல்ல, பல பகுதிகள் அடிவாங்கப்படுது. வரக்கூடிய வின்டர் அப்படிங்கிறது ரொம்ப மோசமா இருக்கும். அதுக்கு முன்னாடி பிரச்சனையை முடிக்கணுன்றதுக்காக இது போல தாக்குதலை வீரியப்படுத்திக்கிட்டு இருக்காங்களா, இல்ல இது ஒரு புது தொடக்கமா, போருக்கான ஒரு புது தொடக்கமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கும். அது நாட்டோ வெர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிறது போல. அது போல இல்லாம அமைதியா தலைவர்கள் பேசி தீர்த்துக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பையன் நம்ம ஓரளவுக்கான தகவல் பார்த்திருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில் அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.